மார்கழி மாதம் 6ஆம் நாள் திருப்பாவை பாசுரம் 6. புல்லும் சிலம்பினகான் புல்லரையன் கோயில் வெள்ளை வெளிச்சங்கின் பேரரவம் கேட்டிலையோ பிள்ளாய் எழுந்திராய் பேய்முலை நஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அரியன்ற பேரரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய். இந்த பாசுரத்தில் ஆண்டாள் எல்லா பெண்களையும் எழுப்புறா. எழுந்துக்காத பெண்களுக்கு கண்ணனை பற்றி சொல்கிறா. பறவைகள்லாம் எழுப்புகிற ஒலி உங்களுக்கு கேட்கலையா? கருட வாகனத்தோடு இருக்கிற விஷ்ணுவோட கோவில்லேருந்து வர பூஜைகளோட சத்தமும் சங்கோட சத்தமும் கேட்கலையா? எல்லோரும் எழுந்துக்கோங்கோ அப்படிங்கிறா. கண்ணனை பற்றி சொல்கிறா. பூதகி எப்படி தன்னுடைய மார்பில் விஷத்தை தடவிண்டு கண்ணன் குழந்தைக்கு பால் கொடுக்குறா. ஆனால் கண்ணன் அந்த விஷத்தையும் குடித்து பாலையும் குடித்து அவளோட உயிரையும் குடிச்சு விட்றான். ஸோ அந்த பூதகியை வதம் பண்ணிடுறான். யசோதை ஒரு தடவை கண்ணனை வண்டியோடு கட்டி போட்டுடுறா. அந்த வண்டியையும் இழுத்துட்டு போய் சகடாசுரன்ற அரக்கனை வதம் செய்கிறான். கண்ணன் திருப்பார்கடலில் பாம்பு மேலே பள்ளி கொண்டிருக்கிறான். அந்த பரம்பொருளை மனசில் நினச்சி தியானம் பண்ணிட்டுருக்க யோகிகளும் முனிவர்களும் ஹரி ஹரின்னு நாமத்தை ஜபிச்சுட்டுருக்கா. அதை நம்ம காதால் கேட்டாலே நமக்கு உள்ளமெல்லாம் குளிர்ந்து போகும் அப்படின்னு ஆண்டாள் தோழிகிட்ட சொல்லி எல்லாரையும் நோன்புக்காக எழுப்புறா.